ரிட்டர்ன் ஊருக்கு போறப்போ நாங்க எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தேடி போறோம். டீ வடை கடை இருக்குது, மற்றபடி எந்த ஒரு டிஃபன் கடையும் இல்லை. பார்த்தா அங்கே வரிசையாக வந்து அன்னதானம் மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. சின்ன சின்ன திடலை வச்சு, ஒரு சைக்கிள் மேலே ஒரு அண்டாவை வச்சு, இந்த மாதிரி ஒரு ஆட்டோவை வச்சு ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய கியூலாம் கிடையாது, ஏன்னா அங்கங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. சாம்பார் சாதம், சக்கரை பொங்கல், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி, பூரி கிழங்குலாம் ஒரு அன்னதானத்தில் போட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த மாதிரி வயிற்று அப்படியே நிறச்சி விட்டாங்க. அதனால தான் புரிஞ்சுக்கிட்டோம், ஓகே டிஃபன் கடை வச்சா இன்னைக்கு ஓடாதுங்கிறனால தான் அது வைக்கல உள்ளன்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய அந்த வணிகம் பண்ணக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ப்ளஸ் தன்னார்வலர்கள் வெளியிருந்தும் இந்த ஆட்டோலாம் பிடிச்சி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லா வகையிலும் வந்து ஒரு மன நிறைவாக இருந்தது. அண்ட் அந்த திருவிழா அப்போ எல்லா ஜாதி மத மக்களும் வந்து அவ்வளோ இணக்கமாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் அவங்க இவங்களோட சேர்ந்து அப்படியே ஆக்டிவாக இருக்காங்க, அங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. எல்லா மதத்தினரையும் நான் பார்க்குறேன். அந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த சித்திரை திருவிழா நடக்கிறப்போ மதுரைக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் மறந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பேர் சொல்லி ஒரு ஹைப்பில் தான் போனேன். பட் அந்த ஹைப்புக்கு ஒர்த்துங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்தது.